இருக்குதா இல்லையானே இப்போ தெரியாம போச்சு. இதுக்கு தடங்கல் பண்ணிட்டாங்க. தடங்கல் இல்லை ஒன்று இருக்குண்ணா, தடங்கல் பண்ணிட்டாங்க. கட்சிக்காரங்களே சேர்க்க விடாம ஆக்கிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. தெரியுதா பொண்ணு, அவனுக்கு எல்லாமே தெரியும். ரோட்டு மேலே சர்க்கிள் உள்ள இருக்கலாம். ஆமாம், நல்லா தான் இருக்கு. மொத்தத்தையும் வாங்கிடுவோம், ஏன் போட்டு பாவப்பச்சு மொத்தத்தையும் வாங்கிடுவோம். வசதி வாங்கிடுவோம், எல்லாத்தையும் வாங்கிடுவோம். ஊட்டியுமே மொத்தமாக வாங்கிடுவோம். மொத்தத்தை வாங்கிடுவோம் ஊட்டியில். அண்ணத்து அண்ணாலும் கிட்னி அது வைக்கலாம். அவரு போயிட்டாரு. சொத்து இருக்கு, லேண்டு கணக்கில் இருக்கு. 300 ஏக்கர் இருக்குமா? அது மேலே வச்சிருக்காரு. நாங்கள் 40 வச்சுருக்கோம். நாங்கள் 40 வச்சுருக்கோம். அவர் எவ்வளோ வச்சுருக்காருன்னு தெரில. அதெல்லாம் கொஞ்சம் வேலையாக உடனே இடம் பிடிச்சுன்னு இதாக வருங்க. 4-5 இது இருக்குது. நான் அதை பார்க்குறதுக்கு எப்படி 4-5 எப்படி ஒரு வருஷம் தான் ஆகும் நினைக்கிறேன். இதெல்லாம் பிடிக்கணும். ஒரு இடத்துக்கு, சின்ன இடத்துக்கு கஷ்டப்படும். ஒரு பிரச்சனையே இல்லை. எந்தெந்த பொருள் இருக்குது? சிவராசிபுரம், கொக்காடி, அவத்தான, காடங்குளம். காடங்குளத்தில் ஒரு பொண்ணை கட்டு, அவத்தாண்டில் ஒரு பொண்ணை கட்டு, கொக்காடியில் ஒரு பொண்ணை கட்டு. அப்படி அந்தந்த ஊரில் அவங்கள மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. அக்கா என்ன ஐடியா கொடுக்காரு நல்ல எனக்கு. சரி, உனக்கு பிரச்சனை இல்லாமல் முடியும்டா. அங்கே இருக்கிற வேலையை அது பார்த்துக்கலாம். நீ போனால் வந்து உனக்கு சௌகரியமாக இருக்கும். கஞ்சி ஊற்றாட்டா 4 மாற்றி ஊற்றி சாப்பிடுவோம். டெய்லி ஒரு ஊருக்கு, டெய்லி ஒரு வீட்டில் சாப்பிட்றேன். 7 ஊரில் 7 வீட்டு. நீ எல்லாம் பேசாத, கஷ்டமாக அடிச்சிருவாங்க. ஐடியா கரெக்டா? நீ சொன்னா ஓகே தானே, சொல்லிட்டேன்ல, பிடிச்சிருவோம். அவ்வளோதான். போட்டுன்னு வச்சுக்கியா, தொல்லை இல்லாமல் இருக்கும். நம்ம காட்டு வேலை செய்யறதுக்கு ஆளு சம்பளத்துக்கு வைக்க வேண்டியதில்லை. வசதிக்கு இல்லாட்டா அசதிக்கு தேவைப்படும்ல. அசதிக்கு இல்லாட்டா யாருக்கு சொல்லிட்டா சொல்லிட்டேன்ல, பண்ணிடுவேன். அவத்தாண்டியில உங்க அம்மா ஒரு தடவை அவத்தாண்டா. அப்பா ஒரு அவத்தாண்டா, அம்மா ஒரு வாக்கம். நீங்க இருக்கிறது அவத்தாண்டா கிடையாதுல்ல? வாக்கம் சொல்ல. ஏன் தாத்தாவுக்கு பசங்க யாரும் இல்லையா? எங்க தாத்தாவுக்கா? இருக்காங்களே. போயிட்டீங்க. திருக்கலிகுன்றத்தில் இருக்காருண்ணா. திருக்கலிகுன்றத்தில் யாரு பேர் தெரியாது, அப்பாவுக்கு தான் தெரியும். சக்திவேலா? சக்திவேலா. அவர் என்ன பண்ணுவாங்க? சித்தப்பா. சித்தப்பானா உங்க அப்பாவுடைய தம்பியா? அது வந்து எங்க அப்பாவுக்கு, அவங்க அப்பா வந்து சித்தப்பா வேணும் எங்க அப்பாவுக்கு. அவங்க தாத்தா கூட போடுறாங்க. போடுங்க. பாலு மயன் தானே இருக்கிறாங்க. ஆமாம், இங்கேயே கல்யாணம் பண்ணாங்க. திருக்கலிகுன்றத்துலேயே ஃபோனில் பேசியிருக்கேன், நேரில் இது வரை பார்த்ததில்ல. வீட்டுக்கெல்லாம் வர சொன்னார் திருக்கலிகுன்றத்துக்கு. நான் தான் போகல. செம்ம சரியான கீழே இருக்கப்பா வீடு. திருக்கலிகுன்றத்தில் இல்லை, பக்கத்தில் ஒரு கிராமம்.
பேரே தெரியாதுன்ற. எனக்கு தெரிஞ்ச பேர் உங்களுக்கு யார் பேர்? சுத்தமாக அந்த ஓர டச்சு கிடையாதுண்ணா. நான் பேச மாட்டேன். எனக்கோ நான் பேசுவேன். அப்பா சொல்லி எனக்கு தெரியும் அவர் பேர். நம்ம கடைக்கு தான் வருது. அப்புறம் கஷ்டம் அந்த கடை கஷ்டம். ஆ இப்பயே என் கை ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இங்கே வேலை பார்க்குறாரு. அவரா கேட்டதுக்கு ஏதோ பஸ்ஸுக்கு ஏதோ இன்சார்ஜாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பஸ்ஸுக்கு ஏன் வேலை பார்க்குறது சொன்னாரு. பிஎஸ்சிஎல்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஆ இது ஃபைனல் இன்சூரன்ஸில் அவர் தம்பி தான் வேலை செஞ்சுறான். அந்த அது ஊற்றி மூடிட்டாங்கல்ல. ஆ இல்லைப்பா வளையறப்போ அவன் கூட போகிறான். அது வந்து பண்ண பயங்கரமாக குளிருதுண்ணா. வேலை மட்டும் இன்னும் ஜில்லுன்னு இருக்கு. அந்த ஹீட்டரை ஆன் பண்ணி விடுங்க. ஹை ஸ்பீட் எப்படி சத்தம் விட்டு. ஆனால் காற்று வருதா இல்லையா தெரியல. வருது வருது. ஆனால் சத்தம் மட்டும் பலமாக வருது. காற்றுலாம் நல்லா வரும். அதாவது வண்டி ஓட்டும் போது தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்க, டக்குன்னு அதை போட்டு விட்டா அந்த சத்தத்தில் தூக்கம். பார்த்துடு நல்லா எடு. நீ பாட்டு போயிட்டு தூங்க தான் போகிறேன். எல்லாத்தையும் எடுக்கிறேன். பாரு இங்கேயே ஒரு பிள்ளைய பாரு, டப்பு இங்கேயே முடிச்சிடலாம். இந்த கொஞ்ச நேரம் இப்போ அங்கே தானே இப்போ உசார் பண்ணிடலாம். இங்கே ஒருத்தன் பாடி இதாகிடுச்சு. ஒரு ஆம்புலன்ஸ் போனோம் நீங்கள் அதெல்லாம் பேக் முடிஞ்ச தீர்க்கலாமா? முடிஞ்சிருச்சு கதை. இங்கே ஒருத்தர்